இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவளால் வெற்றி பெற அல்லது ஜெயிக்க முடியும். இது எப்படி சொல்வோம்? She can win. She can win. தன்னால் ஜெயிக்க முடியும் என நம்புகிறாள். She believes she can win. She believes she can win. Again, she believes she can win. அவன் தன்னால் ஜெயிக்க முடியும் என நம்புகிறான். இது எப்படி சொல்வோம்? Please comment it now. Very good. எனக்கு முதுகு வலி இருக்கிறது. I have back pain. I have back pain. எனக்கு தலை வலிக்கிறது. I have headache. I have headache. எனக்கு கடுமையான தலைவலி. I have severe headache. I have severe headache. அவளுக்கு பல் வலிக்கிறது. She has toothache. She has toothache. கண் சிமிட்டாதே. Don't wink. Don't wink. W-I-N-K. Wink. கண் சிமிட்டுதல், கண்ணடித்தல். W-I-N-G. Wink. அப்படி என்றால் இறக்கை அல்லது இறகு. என்னை பார்த்து கண்ணடிக்காதே. Don't wink at me. Don't wink at me. அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். He winked at her. He winked at her. அவளை பார்த்து கண்ணடிக்காதே. இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நல்லா படி. Study well. Study well. அவனை நல்லா படிக்க சொல். Tell him to study well. Tell him to study well. நீ நன்றாக படித்தால். If you study hard. Again, if you study hard. நீ நன்றாக படிக்காவிட்டால். Unless you study hard. Again, unless you study hard. நீ நன்றாக படித்தால் வெற்றி பெறுவாய். If you study hard, you will win. If you study hard, you will win. Again, if you study hard, you will win. நீ நன்றாக படிக்காவிட்டால் வெற்றி பெற மாட்டாய். இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவளை ஊக்குவி, அதாவது உற்சாகமூட்டு. இது எப்படி சொல்வோம்? Encourage her. Encourage her. அவனை உற்சாகமூட்டு. Encourage him. Encourage him. அவர்களை உற்சாகமூட்டு. Encourage them. Encourage them. அவனை உற்சாகமூட்டினால் அவன் நன்றாக படிப்பான். If you encourage him, he will study well. If you encourage him, he will study well. என்னால் பேச முடியும். I can speak. I can speak. என்னால் ஆங்கிலம் பேச முடியும். I can speak English. I can speak English. என்னால் மேடையில் பேச முடியும். I can speak on the stage. I can speak on the stage. என்னால் நம்பிக்கையுடன் பேச முடியும்.
I can speak confidently. I can speak confidently. அவளால் French பேச முடியும். இது எப்படி சொல்வோம்? Please comment it now. Very good. நான் வாங்கல, வாங்காமல் விட்டுவிட்டேன். இது எப்படி சொல்வோம்? I didn't buy. I didn't buy. நான் அதை வாங்கல. I didn't buy that. I didn't buy that. நான் எதுவுமே வாங்கல. I didn't buy anything. I didn't buy anything. இதை பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்வோம்? I bought nothing. I bought nothing. Again, I bought nothing. நான் உனக்காக எதுவுமே வாங்கல. I bought nothing for you. I bought nothing for you. நான் அவர்களுக்காக எதுவுமே வாங்கல. I bought nothing for them. I bought nothing for them. உனக்கு புரிகிறதா? Do you understand? Do you understand? நீ புரிந்து கொண்டாயா? Have you understood? Have you understood? Or have you got it? Have you got it? Again, have you understood? Or have you got it? அவன் அதை கவனித்தான். He noticed it. He noticed it. Again, he noticed it. அவன் அதை கவனித்தானா? Did he notice it? Did he notice it? அவர்கள் அதை கவனித்தார்களா? Did they notice it? Did they notice it? சவால் விடாதே. Don't challenge. Don't challenge. என்கிட்ட சவால் விடாதே. Don't challenge me. Don't challenge me. அவகிட்ட challenge விடாத. Don't challenge her. Don't challenge her. வழக்கம் போலவே இதுவரை வினாக்களுக்கு விடையளித்திருக்காவிடின் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றவர்களும் பயனடைய இப்பவே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதேபோல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.